எனதருமை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கஜேந்திரன், ஆவடியிலிருந்து. வந்தோரை வாழ வைக்கும் நாடு தமிழ்நாடு. பண்பாட்டு கலாச்சாரங்களில் சிறந்த நாடு தமிழ்நாடு. பொதுநல சிந்தனையாளர்கள் அதிகம் வாழும் நாடு தமிழ்நாடு. கருணையாளர்கள், கொடைவள்ளல்கள் அதிகம் வாழும் நாடு தமிழ்நாடு. இது போன்ற பல்வேறு புகழ்களுக்கு பெயர் போன தமிழ்நாட்டு மக்களின் ஈகை குணங்களை நிரூபிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்தும் கேரளா வயநாட்டு இயற்கை கோர தாண்டவத்தில் தங்களது உறவுகளை, உடைமைகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் வகையில் நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்று அளித்து வருகிறார்கள். அந்த வகையில் நமது தமிழக முன்னாள் படைவீரர்கள் நல குழுவின் தலைவர் திரு பி.வி. சரவணன் அவர்களின் பணிவான வேண்டுகோளை ஏற்று நம்மில் பலர் தாராள குணத்தோடு பண உதவியும் பொருள் உதவியும் அளித்தனர். மேலும் நமது குழுவின் செயற்குழு உறுப்பினர்கள் அவரவர்கள் மாவட்டங்களில் இருக்கும் நம் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் பொதுமக்களை அணுகி நிவாரணப் பொருட்களை பெற்று இந்த முயற்சியில் பெரும் உதவியாக இருந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நமது குழுவின் இளைஞரணி தலைவர் திரு ஆர். பிரகாஷ் அவர்கள் செஞ்சிலுவை சங்கத்தினருடனும் துணை இராணுவ முன்னாள் இந்நாள் படைவீரர்கள் குழுவினரோடும் இணைந்து நிவாரணப் பொருட்களை பெற்றுள்ளனர். அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் நமது குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜீவானந்தம் அவர்களும், கோவை மாவட்டத்தில் திரு சுப்புராஜ் ஐயா மற்றும் அவரது சகாக்களும், சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் தலைவர் திரு பி.வி. சரவணன், திரு நரசப்பன், திரு மகேந்திரன், திரு செல்வராஜ், திரு கணேசன், திரு சுரேஷ் மற்றும் வீரமங்கைகள் பலர், மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் திரு சுப்பிரமணிய ஐயா, மேலும் விழுப்புரம், திண்டுக்கல் மாவட்டத்தில் திரு ஞானசேகரன் மற்றும் அவரது குடும்பத்தினர், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் திரு கஜேந்திரனாகிய நான் மற்றும் திரு அமலதாஸ், திரு ராமன்மணி, திரு அருள்ராஜ், திரு சண்முகம் ஐயா திருவள்ளூர், திரு மனோகரன் ஐயா சென்னை போரூர், திரு கண்ணன் ரெட்டில்ஸ் ஆகியோரின் கூட்டணி பண உதவிகள் வழங்கியது, பெற்று தந்தது போன்ற அனைவரின் கூட்டு முயற்சியின் பலனாக கிருஷ்ணகிரியில் நேற்று, அதாவது 9/8/2024 அன்று காலையில் நமது குழுவின் இளம் சிங்கம் திரு ஆர். பிரகாஷ் மற்றும் செஞ்சிலுவை சங்க நிர்வாகிகள், துணை இராணுவப் படையின் நண்பர்களின் தலைமையில் நமது அன்பையும் நிவாரணப் பொருட்களையும் சுமந்து கொண்டு கேரளா வயநாடு நோக்கி பகல் இரவு முழுவதும் உறங்காமல் பயணம் மேற்கொண்டு இன்று காலை, அதாவது 10/8/2024 இன்று காலை வயநாடு சென்றடைந்த நமது குழுவினரை கேரள காவல்துறையும் நிவாரண முகாமின் பொறுப்பு அதிகாரிகளும் இன்முகத்தோடும் நன்றி உணர்வோடும் வரவேற்று நமது நிவாரணப் பொருட்களை அன்புடன் பெற்றுக்கொண்டனர். அந்த நிவாரண முகாமில் குவிந்திருக்கும் உதவிப் பொருட்களை காணும் போது நம் இந்திய தேசத்தின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, மேலும் மனித நேயம் இன்னும் உயிருடன் தான் உள்ளது என்பதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. இயற்கையின் பேரழிவில் மாண்டவர்களை நினைத்து மனது வேதனைப்பட்டாலும் அதிலிருந்து மீண்டவர்களை காக்கின்ற அரும்பணியில் இந்திய தேசமே கைகோர்த்து நின்றிருப்பது மனதிற்கு ஆறுதலாக உள்ளது. விஞ்ஞானம் எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும் இயற்கையை நாம் அழித்தால் இயற்கை நம்மை அழிக்கும் என்ற மறுக்க முடியாத உண்மையை அனைவரும் உணர்ந்து இயற்கை வளங்களை இனிமேலாவது மக்களும் அரசும் பாதுகாத்தால்தான் மனிதகுலம் தழைத்தோங்கும். இல்லையேல் இயற்கையின் கோரப்பசிக்கு யாருமே தப்பப்போவதில்லை. பலவித கனவுகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நிம்மதியாக நம்பிக்கையோடு கண்ணுறங்கிய வயநாட்டு மக்களில் ஒரு சிலருக்கு மறுநாள் விடியாமலேயே உயிர் பிரிந்துவிட்டது. விடிந்த சிலரும் தங்களது உறவுகளை, உடைமைகளை, உடல் உறுப்புகளை இழந்து நடைப்பணமாகவும் வாழ்வதற்கு அர்த்தம் தெரியாமலும் மற்றவர்களின் உதவிகளை எதிர்பார்த்தும் வாழ்ந்து வருவதை நினைத்து பார்த்தால் கல் நெஞ்சும் கரையும். அடுத்த நொடிப்பொழுது நமக்கு நிச்சயமில்லை என்று வாழும் நமக்கெல்லாம் எத்தனை கனவுகள், கற்பனைகள், ஆசைகள், ஆணவங்கள், அதிகாரங்கள், போட்டிகள், பொறாமைகள். நீ சிறியவன், நான் பெரியவன், நீ முட்டாள், நான் அறிவாளி, உன் கடவுள் சிறியவர், என் கடவுள் பெரியவர், நீ தாழ்ந்தவன், நான் உயர்ந்தவன், உன் குலம் சிறியது, என் குலம் பெரியது, நீ ஏழை, நான் பணக்காரன் என்ற வாதங்கள், விவாதங்கள்
ஆறறிவு படைத்த மனிதா, ஏன் உனக்கு வாழ்க்கையின் சூட்சுமம் புரியவில்லை? எங்கே போனது உனது ஆணவம்? நீ திருந்துவது எப்போது என மனித குலத்தை பார்த்து இயற்கையும் ஐந்தறிவு படைத்த ஜீவராசிகளும் ஏளன சிரிப்பு கேள்வி கேட்கின்றது. அந்த சிரிப்பொலி உங்கள் செவிகளுக்கு கேட்கவில்லையா என இயற்கையும் நம் செல்ல பிராணிகளும் நம்மை பார்த்து கேள்வி கேட்பதை ஞானிகளால் மட்டுமே உணர முடியும். நாம் உணர்வது எப்போது? அது கேள்விக்குறிதான். வயநாட்டு மக்களே, பயப்படாதீர்கள், நாங்கள் இருக்கிறோம். நாம் அனைவரும் பாரதத்தாய் ஈன்றெடுத்த தொப்புள் கொடி உறவுகளே. மொழியால், மதத்தால், இனத்தால் நாம் பிரிந்திருந்தாலும் பிறப்பால் நாம் அனைவரும் ஒன்றுதான் என்ற பாசத்தோடு நேசக்கரம், உதவிக்கரம் நீட்டிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மென் ஆர்கனைசேஷன், அதாவது தமிழக முன்னாள் படைவீரர்கள் நலக்குழு மற்றும் கிருஷ்ணகிரி செஞ்சிலுவை சங்கம் துணை இராணுவ முன்னாள் இந்நாள் படைவீரர்கள் நலக்குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த வயநாட்டு கோர சம்பவத்தில் நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். அதாவது மனிதர்களோடு சார்ந்திருந்த விலங்கினங்கள் மட்டுமே உயிரிழந்திருக்கின்றன. ஆனால் இயற்கையோடு சார்ந்திருந்த விலங்கினங்கள் எதுவுமே உயிரிழக்கவில்லை. அதை நாம் கவனத்தில் மேற்கொள்ள வேண்டும். இந்த வீடியோவில் நான் கூறிய யதார்த்தமான உண்மையை உணர்ந்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து இயற்கை வளங்களை காப்போம். இயற்கையை அழித்து செயற்கையாக நமக்கு கிடைக்கின்ற எந்தவித வசதி வாய்ப்புகளையும் நாம் புறக்கணிப்போம். அவ்வாறு செய்யாமல் இருக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துவோம் என கூறிக்கொண்டு, எனது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்தவும். அதிகம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் பகிரவும். அகந்தை ஆணவத்தை ஒழிப்போம், இயற்கையை காப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.